Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.1ல question number 9 வாங்க question குள்ள போலாம். If secant theta plus tan theta equal to p, obtain the values of secant theta, tan theta and sin theta in terms of p ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கிவனில் எழுதிக்கலாம். ஸோ கிவன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து secant theta ப்ளஸ் tan theta equal to p. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ. இதை வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி. ஸோ நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி நல்லாவே தெரியும். அதாவது secant ஸ்கொயர் theta மைனஸ் tan ஸ்கொயர் theta equal to 1. இந்த ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? secant theta ப்ளஸ் tan theta, அதே மாதிரி secant theta மைனஸ் tan thetaன்னு எழுதலாம் இல்லையா, ஈக்குவல் டு 1. நமக்கு என்ன தெரியும்? secant theta ப்ளஸ் tan theta ஈக்குவல் டு pன்னு தெரியும். ஸோ நான் இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன்னா pன்னு எழுதிக்கிறேன். ஸோ p இன்ட்டு secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1. அப்போது secant theta மைனஸ் tan theta ஈக்குவல் டு 1/p. இது வந்து நம்மளோட செகண்ட் ப்ரூஃப்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, இதை வச்சு எல்லாத்தோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் மெத்தடில் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு வேல்யூ தெரியலனா ரெண்டுத்தையும் ஆடோ சப்ராக்டோ பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போவும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 + 2. ஸோ 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட் நமக்குடைய 1 ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம் secant theta ப்ளஸ் tan theta எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி அடுத்தது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, secant theta மைனஸ் tan theta இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நடுவில் நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுலாம் மொத்தமாக எழுதிக்கலாம். அதே மாதிரி p + 1/p. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த டேனும் கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரிமைனிங் வந்து 2 secant theta கிடைக்கும். ஏன்னா இங்கே ஒரு secant அங்கே ஒரு secant இருக்குது. திரும்பவும் ரைட் ஹேண்ட் சைடு எல்சிஎம் எடுத்தோன்னா இங்கே வந்து நமக்கு p² + 1 டிவைடட் பை pன்னு வந்து நிற்கும். ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறது வந்து கொஷினில் secant theta தான். ஸோ அதனால் secant theta which is equal to 2 வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம், ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது p² + 1 டிவைடட் பை 2pன்னு வரும். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, tan theta கண்டுபிடிக்கணும். ஸோ tan theta கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1 சப்ராக்ட் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து நமக்கு secant theta ப்ளஸ் tan theta மைனஸ், இப்போ மைனஸாலே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா மைனஸ் secant theta ப்ளஸ் tan thetaன்னு கிடைக்கும் நமக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு p மைனஸ் 1/p. அகெயின் இதில் இப்போ என்னென்ன கேன்சல் ஆகும்னா secant theta கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 tan theta which is equal to, இந்த சைடு எல்சிஎம் எடுத்திங்கன்னா p² மைனஸ் 1 டிவைடட் பை pன்னு வரும். அகெயின் எனக்கு கொஷினில் tan theta தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ p² மைனஸ் 1 டிவைடட் பை 2pன்னு வரும். இது வந்து நம்மளோட ஃபோர்த். இது கொஷினில் பார்த்த மாதிரி நம்ம சீக்கண்ட்டுக்கும் டேனுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம சைனுக்கு மட்டும்தான் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 4ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைனுக்கான வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா 4 டிவைடட் பை 3 பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபோர்த்து நமக்கு என்னன்னு தெரியும், இப்போ நமக்கு tan தெரியும் இல்லையா. ஸோ tan இந்த சைடு தேர்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, சீக்கண்ட் இருக்குது. ஸோ சீக்கண்ட் எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இது டேனோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து p² மைனஸ் 1 டிவைடட் பை 2pன்னு இருக்குது. சீக்கண்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதை எழுதும் போது இங்கே இன்டூ எழுதி இங்கே 2p டிவைடட் பை p² + 1ன்னு நீங்கள் எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கணும் அப்படின்னா சீக்கண்ட். ஸோ சீக்கண்ட்டை நம்ம என்னென்னு எழுதலாம், 1/cosன்னு எழுதலாமா, அதே மாதிரி டேனை வந்து sin/cosன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ டேனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம். கீழே இருக்க secant theta வந்து 1/cos thetaன்னு எழுதிக்கலாம், which is equal to, இந்த 2p கேன்சல் ஆகிடும்ன்றதுனால p² மைனஸ் 1 டிவைடட் பை p² + 1. அதே மாதிரி இந்த cos அண்ட் cos கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இப்போ வந்து நம்ம வந்து sin theta வந்துடும். கீழே டினாமினேட்டர் 1ன்றதுனால போட வேண்டாம். ஸோ p² மைனஸ் 1 p² + 1
இதுதான் நம்மளோட 5th ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கொஷினில் நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சீக்கண்ட் வேல்யூ, tan வேல்யூ, சைன் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ ஆல் த 3 வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட நம்மளோட ஆன்சர் முடியுது. தேங்க்யூ.